எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பஞ்சாங்கமும் பஞ்சபூத பரிகாரமும். அதாவது பஞ்சு அங்கங்களுக்கும் பஞ்சபூத பரிகாரமும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்ச அங்கம் அப்படின்னா 5 வகையான அங்கங்கள். திதி, நட்சத்திரம், கிழமை, கரணம், நாமயோகம் இப்படின்னு சொல்லி 5 விதமாக பிரிக்கிறோம். இதில் திதிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. நட்சத்திரம் அப்படிங்கிறது நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கிழமை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது. கரணம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடியது. நாமயோகம் அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இந்த 5 விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற நிவர்த்தி பஞ்சபூத ரீதியாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்குரிய பரிகாரத்தை தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு சூட்சுமமும் இருக்குது, யாருமே சொல்லாத சூட்சுமம். அதாவது திதிங்கிறது நீரை குறிக்கிறது, நட்சத்திரங்கிறது நிலத்தை குறிக்கிறது. அப்போ இப்போ நட்சத்திரம் நிலத்தத்துவமா, இந்த நிலம் வளமாக இருக்கிறதும் அல்லது வறண்டு போகிறதும் நீரினுடைய கையில் இருக்குது. அப்போ இந்த நட்சத்திரத்தை இயக்கிறது திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிழமை நெருப்பு, கரணம் காற்று. அப்போ நெருப்பை இயக்கக்கூடிய கண்ட்ரோல் காற்று கையில் இருக்குது. காற்று கம்மியாக அடித்தா நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியும், நிறைய காற்று அடித்தா நெருப்பு அணைஞ்சிரும். அப்போ நெருப்பை தூண்டி விடுறது, அதை இல்லாமல் பண்ணுறது எல்லாமே காற்றினுடைய கையில் இருக்குது. நிலத்தை தூண்டுறது, நிலத்தை வறண்டு போக வைக்கிறது எல்லாமே நீரினுடைய கையில் இருக்குது. அப்போ நட்சத்திரத்தினுடைய பிடி திதி கையில் இருக்குது. அதே மாதிரி கிழமையினுடைய பிடி கரணத்து கையில் இருக்குது. இது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு முறை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திரம் சார்ந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு பதிலாக திதி சார்ந்த பரிகாரம் பண்ணாலே இந்த நட்சத்திரம் இயக்கப்படும் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்ச ஒரு உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அடுத்து கிழமை, நீங்கள் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமையில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிழமை அப்படிங்கிற நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. கரணம் அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கிறதுனால இந்த கர்ணநாதனை இயக்குனீங்கன்னா இந்த கிழமைநாதன் வசப்படும் அப்படிங்கிறது இதில் மறைமுகமான சூட்சுமம். அப்போ நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண தேவையில்லை. திதி பரிகாரம் பண்ணால் நட்சத்திரம் இயங்கும். கிழமைக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண தேவையில்லை. கரணத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணால் இந்த கிழமை இயங்கும். அடுத்து எல்லாமே இயங்குறதுக்கு நாமயோகத்தை இயக்குனா எல்லாமே இயங்கும். ஆகாயம்தான் எல்லாத்துக்குமே வித்து. புரியுதா உங்களுக்கு? அங்கே இருந்தால் மழை வரணும், அதை வச்சு தான் எல்லாமே செழிப்படையும். அப்போ ஆகாயம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஆகாயத்தை குறிக்கக்கூடிய பிளானட் குருங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறது வானத்திலேருந்து பெய்யக்கூடிய மழை. ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அப்போ வானத்திலேருந்து உங்களுக்கு மழை பெஞ்சால் தானே உங்களுக்கு நீர் செழிப்பாக இருக்கும். வானத்திலேருந்து உங்களுக்கு வெயில் அடித்தா தானே உங்களுக்கு எல்லாமே நிலம் செழிப்படையும். அப்போ சன்லைட்டு வானத்திலேருந்து வருது, அதே மாதிரி மழை வானத்திலேருந்து வருது, எல்லாமே வானத்திலேருந்து வர்றதுனால இந்த ஒரு நாமயோகத்தை இயக்கும்போது இந்த நாளுமே இயங்கப்படுது அப்படிங்கிறது இது மறைமுகமாக ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதனால தான் குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் சொல்கிறேன்னா, குரு மட்டும்தான் ஆகாய கிரகம். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர், நெருப்பு, காற்றுக்குன்னு சொல்லி தனித்தனியாக கிரகங்கள் இருக்குது. அது குருங்கிறது ஆகாய கிரகங்கிறதுனால தான் அதுதான் மெயினாக எல்லாத்தையுமே இது பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. ஆகாய கிரகம் குருவா? அப்போ குருவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வழிகாட்டுறவரும் குருன்னு சொல்கிறோம், உங்கள் குழந்தையும் குருன்னு சொல்கிறோம். அப்போ 2 விஷயமா சொல்கிறோமா? இது எப்படி ஒரு சூட்சம் ஒழிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ வானத்துலேருந்து மழை பெஞ்சாதான், அதாவது ஆண் அப்படிங்கிறது ஆகாயம், பெண் அப்படிங்கிறது பூமி. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நெருப்பு எப்போயுமே மேலே பார்த்து தான் எரியும். அது ஏன் அப்படின்னா அது ஆண் தன்மை உள்ளது தான் நெருப்பு. அப்போ மேல் நோக்கி எரியும், வானத்தை நோக்கி தான் எரியும். அது எவ்வளோ தான் நீ கவுத்தி வச்சாலும் மேல் நோக்கி எரியும், அது ஹீட்டு. அப்போ ஆண்கள் கோவப்படக்கூடிய சுபாவம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி பூமிங்கிறது நீர் தத்துவம், ஆகாய தத்துவங்கிறது நெருப்பு தத்துவம். நெருப்புங்கிறது மேல் நோக்கி போகும், நீர் அப்படிங்கிறது எப்பயுமே கீழ் நோக்கி வரும், பூமியை நோக்கி வரும். அதனால தான் பூமி தாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஆணும் பெண்ணும் இணையும் போது தான் உயிர்கள் உருவாகுது. அப்போ வானத்திலேருந்து அந்த மழை பெஞ்சாதான் உங்களுக்கு பூமியில் நிலம் செழிப்படையுது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஆகாயம் தானே. வானத்திலேருந்து தான் நீர் விழுகணும், அதுக்கப்புறம் தான் பூமி செழிக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்ற முடியுமா மழை இல்லாமல்? நீ மழை பெஞ்சால் தான் உங்களுக்கு தண்ணியே வரும். அப்போ அந்த மழை அப்படிங்கிறது வானத்திலேருந்து தானே வருது.
அதுதான் நம்ம வந்து குருங்கிறது வந்து இதில் ஒளிஞ்சிருக்க சூட்சம் என்னென்னா, குரு வந்து குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிறப்பை வந்து குருன்னு சொல்கிறோம். அப்போ பிறப்பு ஏற்படுது எப்படி அப்படின்னா, மேலேருந்து மழை பெய்யும் போது தான் உங்களுக்கு வந்து பிறப்பு ஏற்படுது. அப்போ மேலேருந்து மழை பெய்யலை அப்படின்னா பூமி செழிப்படையாது. புரியுதா? அப்போ இத்தனை விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகாயம் தத்துவம் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் குருங்கிற ஒரு கிரகத்தை வந்து பார்வை பார்த்தா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மற்ற கிரகங்களுக்கு அது சொல்லலை. அதில் வேற ஒரு சூட்சமும் இருக்குது, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். ஆனால் குருங்கிறது இயற்கையிலே 9ஆம் அதிபதியாக வர்றதுனால, அவர் குருங்கிறது வந்து இன்னொருத்தர் கைடன்ஸ் கொடுக்கறதுனால எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து குரு கையில் இருக்குது. அதனால தான் அவர் பார்த்தா எல்லா கிரகமும் வந்து சம்பவம் வந்து மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. என்னதான் ஒருத்தன் கெட்டவனாக இருந்தாலும் போயிட்டு வா மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லி விடக்கூடிய சுபாவம் வந்து குருவுக்கு இருக்குது. அதனால தான் குரு பார்வையை வந்து அவ்வளோ விசேஷமாக சொல்கிறாங்க. ஒருத்தன் வந்து தப்பு பண்ணுறதை வந்து அது நிப்பாட்டாது, தப்பு பண்ணுறோன்னா மன்னிச்சு விட்டுரும், அந்த சம்பவத்தை வெளியே தெரியாமல் தடுக்குது. அதுதான் குரு செய்யுது. அப்போ எல்லா டோட்டல் அத்தாரிட்டி வந்து குரு கையில் இருக்குது. ஏன்னா அது ஆகாயத்துக்குரிய பிளானட். இதுதான் இதில் ஒளிஞ்சிக்கூடிய சூட்சமம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பரிகாரம் எப்படின்னு பார்ப்போம். இப்போ திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. திதி சூன்யம் அப்படின்னா அதாவது வந்து ஒளி இழத்தல், அதுக்கு பேர் தான் திதி சூன்யம். சூன்யம்னா 0. அப்போ திதி சூன்ய ராசி அப்படின்னா ஒளி இழந்த ராசிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஒளி இழந்த ராசிகள் தான் திதி சூன்ய ராசின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு திதியில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிறந்து திருதியை திதி. திருதியை திதினா மகரம் சிம்மம் வந்து ஒளி இழந்த ராசிகளாக வரும். அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பயனளிக்க விடாமல் பண்ணுறது தான் இந்த திதி சூன்யம். அப்போ அதில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம். சூரியன் சந்திரன் 2 இருக்குதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் சில டைமில் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் கிரகம் இருக்கும். ஆனால் எனக்கு 2லேயுமே கிரகம் இருக்குது, சூரியன் சந்திரன். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட திதியில் வந்து நல்லது பண்ணணும்னு சொல்லுது. திருதியை திதி வரும்ல, மாதத்தில் வந்து 2 டைம் வரும். வளர்பிறையில் ஒரு டைம், தேய்பிறையில் ஒரு டைம். அப்போ நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருக்கீங்களா தேய்பிறையில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். நான் வந்து தேய்பிறையில் பிறந்ததுனால இப்போ தேய்பிறை திருதியை திதியில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சூரியனுங்கிறது கவர்மெண்ட்டு, சந்திரனுங்கிறது பெண்ணு. அப்போ கவர்மெண்ட் சார்ந்த பெண் ஊழியருக்கு இது நீர் தத்துவம் திதிங்கிறது. அதனால் நீர் சார்ந்த பொருட்களை வந்து தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு டைப், இது ஒரு கான்செப்ட். இப்போ திதி சூன்ய ராசியில் வந்து கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு வேறு வகையான பரிகாரம் இருக்குது. திதி சூன்ய ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். திதி சூன்ய ராசிகளில் எந்த கிரகமே இல்லை. இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்னா, சிம்ம ராசிங்கிறது எந்த மாதமாக வருது அப்படின்னா 5வது மாதமாக வருது. தமிழ் மாதத்தில் 5வது மாதம். ஏன்னா அது 5வது ராசியா? அப்போ சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாதம் வருது. சிம்மங்கிறது ஆவணி, மகரங்கிறது தை. அப்போ ஆவணி மாதமும் தை மாதமும் வரக்கூடிய திருதியை திதியில் போயிட்டு என்ன தானம் பண்ணணும், நீர் தானம் பண்ணணும். யாருக்குனாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த இடத்துல வந்து கிரகம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாருக்குமே தானம் பண்ணலாம். ஆனால் நீர் தானம் பண்ணும்போது உங்கள் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். ஆனால் திதி சூன்ய ராசியில் கிரகம் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட கிரகம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து நீர்தானம் பண்ணுறது சிறப்பு. அது எந்த டைமில் பண்ணால் சிறப்பு அப்படின்னா, இந்த மாதம் தமிழ் மாதத்தில் வந்து இது 5வது ராசியாக வருதா, அதனால் தமிழ் மாதத்தில் 5வது மாதம். இது 10வது ராசியாக வருதா காலப்புருஷனுக்கு, அப்போ தமிழ் மாதத்தில் 10வது மாதம். 10வது மாதம் தை, 5வது மாதம் ஆவணி. அப்போ ஆவணி மாதத்துலேயும் தை மாதத்துலேயும் இது சார்ந்த தானங்கள் பண்ணும்போது அதில் என்ன கிரகம் இருக்கோ அது சார்ந்த ஊழியருக்கு அல்லது அந்த உயிர்களுக்கு வந்து நீர் தானம் பண்ணிங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து நட்சத்திர ரீதியான பரிகாரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்த நட்சத்திரத்தனி உணவு தானம் பண்ணணும். நிலம்ங்கிறது உணவு தானே, நிலத்தில் தானே உணவு விளையுது. அப்போ உணவு தானம் பண்ணால் போதும். அப்போ நான் வந்து பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், பூர நட்சத்திரத்தண்டு உணவு தானம் பண்ணணும். நிலம் அப்படிங்கிறது வந்து சேர் கூட நீங்கள் தானம் பண்ணலாம். உதாரணத்துக்கு சேரு டேபிள் அந்த மாதிரி தானம் பண்ணலாம். ஏன்னா அதுவும் வந்து நிலத்தில் தானே போய் நிற்கிது. சேர் டேபிள் தானம் பண்ணலாம். அவ்வளோலாம் என்னால் காசு செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன நட்சத்திரம்னு பார்க்குறோம். இப்போ பூர நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சுக்கிரன் சார்ந்த தானம் பண்ணுங்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து சுக்கிரனுங்கிறது என்ன, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் உள்ள ஒரு ஜூஸ் தான் சுக்கிரன். அதாவது வந்து இயற்கை அழகு வந்து சந்திரன், செயற்கை அழகு வந்து சுக்கிரன். இப்போ ஒருத்தவங்க வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்கன்னா அது வந்து சந்திரன். மேக்கப் போட்டு அழகுபடுத்துகிறாங்கன்னா அது சுக்கிரன். அப்போ இயற்கையான பழங்கள் வந்து சந்திரன். அப்போ ஃப்ளேவர்டு பழங்கள், ஃப்ளேவர்டு ஜூஸ் வந்து சுக்கிரன். அப்போ ஃப்ளேவர்டு ஜூஸை வந்து தானம் பண்ணுங்கள். மாசா அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்டி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜூஸ் வாங்கி தானம் பண்ணுங்கள் பூர நட்சத்திரத்தன்னைக்கு. அப்படி பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். இன்னும் ரொம்ப டெப்த்தெல்லாம் போக வேண்டாம். பூர நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கிரஹோரைக்கு அப்படிலாம் நீங்கள் போக வேண்டாம். பூர நட்சத்திரம் வர அன்னைக்கு அந்த ஜூஸ் தானம் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்கிறோம். அடுத்து கிழமை பரிகாரம்.
இதில் வந்து கிரகம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் நீங்கள் தானம் பண்ணுறது சிறப்பு. அடுத்து பிறந்த கிழமை என்று நெருப்பு சார்ந்த பொருள் தானம் பண்ணணும். கிழமை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவம். அப்போ நீங்கள் எந்த நாளில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாள் வரக்கூடிய அன்னைக்கு வந்து நெருப்பு சார்ந்த தானங்கள் வந்து பண்ணணும். நெருப்பு சார்ந்த தானம்னா என்னையா அப்படின்னா, இப்போ விளக்கு தானம் பண்ணலாம். எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல, அது விளக்கு தானே, மின் விளக்கு தானே, அதை தானம் பண்ணலாம். அப்போ நெருப்புங்கிறது ஹீட்டு தானே, அப்போ ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் தானம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அயன் பாக்ஸ் தானம் பண்ணலாம். அயன் பாக்ஸுங்கிறது ஹீட்டு தானே, அப்போ அயன் பாக்ஸ் தானம் பண்ணலாம். அதே மாதிரி ஹீட் சார்ந்த பொருள்களை வந்து நீங்கள் தானம் பண்ணலாம். ஒரு உணவே வந்தீங்கன்னா சூடாக சமைச்சிங்கன்னா, சூடாக நீங்கள் பரிமாறினீங்கன்னா அதுவும் ஒரு தானம் தான். அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த தானம் வந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி பண்ணுறோம் அந்த கிழமை அன்னைக்கு, பண்ணால் சிறப்பு. அடுத்து கரணம். நீங்கள் பிறந்த காரணம் என்னன்னு பாருங்கள். அன்றைக்கி வந்து காற்று சார்ந்து தானம் பண்ணணும். காற்று சார்ந்த தானம்னா என்ன? ஃபேன் தானம் பண்ணுங்கள். ஃபேன் வந்து காற்று தானே, அப்போ ஃபேன் சார்ந்த தானம் வந்து நீங்கள் பண்ணும்போது சிறப்பான வெற்றி கிடைக்கும். அது நீங்கள் பிறந்த காரணம். இப்போ பவகரணம் அப்படின்னா பவகரணம் என்று மின்விசிறி தானம் பண்ணணும். இதுவே வேறு கரணத்தில் பிறந்தாங்கன்னா அந்த கரணம் வர நாளில் போயிட்டு நீங்கள் தானம் பண்ணுங்கள். மின்விசிறி தானம் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகும். கடைசியாக வந்து நாமயோகம். எந்த நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாமயோகத்துக்கு வந்து குரு சார்ந்த பரிகாரம் பண்ணால் போதும். ஏன்னா ஆகாயங்கிறது குருவை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவம். அப்போ குருங்கிறது குழந்தைகள் தானே, அப்போ குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தானம் பண்ணுங்கள். குருங்கிறது இனிப்பு தானே, இனிப்பு தானம் பண்ணலாம். அல்லது ஆகாய கருடன் கிழங்கு வந்து தானம் பண்ணலாம். ஆகாய கருடன் ஒரு கிழங்கு இருக்குது, அதை தானம் பண்ணலாம். அல்லது ஃப்ளைட்டுக்கு வந்து யாராவது ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு செலவு பண்ணலாம். அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் யோகி அவயோகி அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த நாமயோகத்தை அன்னைக்கு போய் தானம் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். எந்த ஹோரை எந்த நாள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அந்த நாமயோகத்தில் தானம் பண்ணுங்கள். ஆகாயம் சார்ந்த விஷயங்களை வந்து தானம் பண்ணுங்கள் தத்துவத்தை. அது குருங்கிறதுனால நான் குரு சார்ந்த விஷயத்தை வந்து தானம் பண்ண சொல்கிறேன். கரணம் அப்படிங்கிற காற்று சம்மந்தப்பட்ட தத்துவங்கிறதுனால இது ஃபேன் தானம் பண்ண சொல்கிறோம். பிறந்த கரணத்தன்னைக்கு, பிறந்த கிழமை அன்னைக்கு நெருப்பு சார்ந்த பொருட்களை தானம் பண்ண சொல்கிறோம். பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு உணவு தானம் பண்ண சொல்கிறோம். பிறந்த திதி அன்னைக்கு நீர் சார்ந்த பொருட்களை தானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பொதுவாக எல்லாருமே செய்யலாம். அதை வந்து இந்த கிரகம் வீக்காக இருக்குது, அந்த கிரகம் நல்லா இருக்குது, எதையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு இதனாலும் நீங்கள் வந்து தானம் பண்ணுறதுனால வந்து எதுவுமே பாதிக்க போகிறதில்ல. பண்ணிங்கன்னா சிறப்பு தான். என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்கணும். இப்போ கரணம் அப்படிங்கிறது ஒரு கரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மக்கரம் ஆயிடுச்சு. இப்போ பவகரணம்ங்கிறது செவ்வாயை குறிக்கிறது. இப்போ பவகரணம்ங்கிறது செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து இந்த தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து வேற்று மதத்தில் உள்ளவங்களுக்கு தானம் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கிரகம் வந்து வக்கர நிலையில் இருக்குது அப்படின்னா அது வேற்று மதத்தில் தானம் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போ இந்த பஞ்சாங்கமும் பஞ்சபூத பரிகாரமும் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து எல்லா பரிகாரமும் பண்ணி எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் ஃபாலோ பண்ணி பயனடைங்க. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.